ஜூன் 26, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சிறிய உபத்திரவம் இன்றோடு மறைந்துவிடும். This small affliction that you have will disappear from today. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனம். 2 Corinthians chapter 4 verse 17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை அநேக பிரச்சனைகளோடு கூட கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் அது பெரியதாகத்தான் தோன்றும். சிறையில் இருந்த கைதி மணலை பார்த்தபடியே தன் வாழ்நாளை கழித்தது போன்று துக்கத்திலேயே நம் வாழ்நாளை கழித்து விடும்படியாகவே நேரிடலாம். நாம் படும் பாடுகள் எதுவும் நிலையானதல்ல. ஒரு நாள் அவை நம்மை விட்டு கடந்து போகத்தான் செய்யும். ஆனால் இப்படி ஆயிற்றே என்று நாம் துக்கத்தில் மூழ்கி போனால் யாராலும் நமக்கு உதவ முடியாது. ஆனால் ஆகாயத்து நட்சத்திரங்களை பார்த்து தன் துக்கத்தை மறந்து வெளியே வந்த கைதியைப் போல நாம் கர்த்தரையே நோக்கி பார்த்து லேசான பாடுகள் என்று அவைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். For our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. My dear brothers and sisters, you are probably going through many problems. If we are looking at problems, they will seem bigger. Just as the prisoner in prison spent his life looking at the sand, we may spend our lives in sorrow. None of the problems are permanent. One day they will pass away from us. But if we are drowned in sorrow like this, no one can help us. But like a prisoner who came out after looking at the stars in the sky and forget his sorrow, we should look to the Lord and come out of them. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் வைத்தரல விடுமா செபிக்கிறோம். இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள், அதி சீக்கிரத்தில் இந்த மறைய போகிற இந்த லேசான என்னுடைய உபத்திரவம் என்று சொல்லி அப்பா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரே பெரிதாக பார்க்காதபடிக்கு அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு பிரச்சனை, அது ஒரு தூசி என்று சொல்லி அப்பா அவருடைய பிள்ளைகளுடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆண்டவரே பிரச்சனைகளை முறியடிக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அவளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ, என்னென்ன அற்புதத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாக அவர்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிட்ட எல்லா பாடுகள் உபத்திரவங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்து அவளுக்கு விடுதலை தந்து அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளே நோக்கி பார்த்து கொண்டில்லாதபடிக்கு கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு அப்பா அதி சீக்கிரத்தில் நிறைய ஆண்டவரே தங்களை விட்டு விலக போகிற அந்த பிரச்சனைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஊற்றி அதிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துக்கத்திலே தங்களுடைய நாட்களை செலவழிக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா அதிகமான நேரத்தை ஆண்டவரை அவர்கள் செலவழிக்கபடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய கரம் உடைய கரம் ஆண்டவருடைய கரத்தினாலே ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை நீர்
தொட்டு அவைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சீரும் சிறப்புமான நன்மைகளே ஆசீர்வாதங்களே ஆண்டவரே வாழ்க்கையை அவர்களுக்கு நீ தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கேட்கிற அந்த அற்புதம் இந்த நாளிலே ஆண்டவனை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக நல்ல தீர்க்காய்ச்சி அவர்கள் பெற்று வாழும்படியாக நல்ல சுக வாழ்வை அவர்கள் பெற்று வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகம் பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்று நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கும் மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட நம்முடைய பிள்ளைகளே வாழ்விலே நிதிதாய் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிக நமக்கு எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.